மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அமனி விட்டு போட்டு பழைய அமனி போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நண்பியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புது அமனி கும்மி எடுத்துருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் நண்பி நண்பியாக இருக்கணும், அம்மனி அம்மனியாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓவர் குதூகலம். வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 12/12/2025 இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. விசுவாவசு வருடம் கார்த்திகை 26ஆம் தேதிங்க. இன்றைக்கி கீழ் நோக்கு நாளுங்க. இன்றைக்கி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 9:15 ஆரம்பித்து 10:15 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் மத்தியானம் 1:45 ஆரம்பித்து 2:45 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 12:15 டு காலைன்னு சொல்ல முடியாது, மத்தியானம் தானுங்க. 12:15 டு 1:15ங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 டு 7:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்குதுங்க. முருகா குளியை பொறுத்த வரைக்கும் 7:30 டு 9ங்க. யமகண்டம் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் மேற்கு திசைங்க. பரிகாரம் பார்த்தா வெள்ளங்க முருகா. சரிங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு 8 மணி வரைக்கும் அஷ்டமி திதி, அதுக்கப்புறம் நவமி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9:21 வரைக்கும் பூரம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்தரம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நட்சத்திரம் மாறுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சித்த யோகம், அருமையான யோகங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9:21 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம், அதுக்கப்புறம் ஃபுல் டே அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. ஒவ்வொரு ராசி பலனுக்கும் டைம் ஸ்டாம்புடன் கூடிய ஒரு ராசி பலன் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். வணக்கம் மேசராசி நேர்களே. இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமையிலேங்க 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் கேது ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குதுங்க. 9ஆம் வீட்டில் செவ்வாய் தனியாக இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் மாந்தியும் தனியாக இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் ராகு தனியாக தான் இருக்கார். 12ஆம் வீட்டில் சனியும் தனியாக இருக்கார். இப்போ தனித்தனியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கையான அமைப்பு, அதாவது சுக்கிரன் சூரியன் புதன் சேர்ந்து இந்த 8ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி எதிர்பாராத சில குழப்பங்களும் சில தடைகளையும் நீங்கள் வேலையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி கொஞ்சம் வருதுங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே செவ்வாய் என்ன இருக்காருங்க, தனியாக இருக்காருங்க. அதுவும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் மாந்தி எண்ணம் தனியாக இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு பேசப்படாது. நம்ம வேலை உண்டு கம்முன்னு இருக்கோன்னு வச்சுக்கலாம். அதிகாரிகளிடம் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதே சமயத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி குரு வக்ரமாக 3ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்கள் தொழில் வியாபாரத்திலையும் நீங்கள் சற்று காலதாமதம், சின்ன அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குதுங்க முருகன். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகுன்னா லாபஸ்தானங்கள் இருந்தாலும் சில முக்கிய முடிவுகளை அதீத கவனத்துடன் எடுப்பது தொழில் வியாபாரத்துக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க மேசராசி நேயர்களே. சரிங்களா? கொஞ்சம் கவனமுடன் செயல்படும். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா குடும்ப உறவுகள் 5ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. அப்படி சேர்ந்துருக்காடி குடும்ப விஷயங்களில் சில குழப்பமான மனநிலைமை வரக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குதுங்க முருகா. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 7ஆம் வீட்டில் கிரகங்கள் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி அந்நியோன்யம் சீதாக இருக்கும், யார் தொந்தரவு இல்லைங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு தனியாக குடித்தனம் இருக்கீங்க, யார் தொந்தரவு இல்லைன்னா தாம்பத்தியம் சிறக்கும், அந்நியோன்யம் தொந்தரவு இருக்காது. இல்லை யாரோ வரமுறை வந்தால் தான் டிஸ்டர்பன்ஸாக நினைப்பீங்க. அதனால் ஒருத்தருமே அந்த 7ஆம் வீட்டு காலியாக இருக்குது இன்றைக்கி. அதே சமயத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கங்காட்டி கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு பேச்சில் நிதானமாக கடைபிடிச்சு அந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிறப்பான உறவு முறையை நீங்கள் கொண்டாடலாங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரிங்க. காதல் உறவு நிலையை எடுத்து பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் கேது சந்திரன் சேர்ந்திருக்கங்காட்டி காதலில் இருக்கக்கூடிய சிலருக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஒருவருக்கு உண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. சில சலசலப்புகள் வருங்க. அதனால் கொஞ்சம் உண்மையான தன்மையில் நீங்கள் அவங்கள புரிய வச்சு கொஞ்சம் பேச்சுத்தன்மையோடு சற்று விலகி இருந்து சிந்தித்தால் தெளிவு பிறக்கும், காதல் வலுப்பெறும். சரிங்களா? கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் முருகா குரு வக்ரமான ஸ்டேட்டில் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் கல்வியில் அதிக முயற்சி செஞ்சு கவனமாக படிக்கணுங்க பசங்க பிள்ளைகளாம். அதனால் வெற்றி வழிகக்கூடிய தன்மை அப்போ தான் கிடைக்கும் உங்களுக்கு. கவனமாக படிக்கணும். இன்றைக்கி உஷாராக இருக்கணும். சரிங்க முருகா. நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப இன்றைக்கி அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்க, தைரியமாக இருப்பாங்க. காரணம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 9ஆம் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. நட்சத்திர அதிபதி கேது உங்களுக்கு அவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா 5ஆம் வீட்டில் சந்திரனுடன் சேர்ந்திருக்கார். சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்கங்காட்டி தைரியத்துடன் செயல்பட ஒரு தூண்டுதல் சக்தி, ஒரு மன எழுச்சியை இன்றைக்கி உருவாக்கி தருவாங்க அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் முருகா. பரணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சில குழப்பங்கள், சில கன்ஃபியூஷன்ஸ், தெளிவில்லாத தன்மை இருக்குதுங்க. காரணம் நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எங்கே இருக்காரா 8ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்துட்டார். அதனால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வருங்க, மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பரணி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி கார்த்திகை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி பணப்புழக்கம் சீராக இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் சூப்பராக இருந்தாலும் அதிக செலவுகளும் உண்டுங்க.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நட்சத்திரத்தின் அதிபதி யார் உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்கார் 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கார். மறைஞ்சிருந்தால் என்ன பண்ணுவார், டைரெக்டாக பலனை கொடுக்க முடியாது. மற்ற கிரகங்களை மூலமாக பலன் கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பேன், அப்புறம் தான் ஆதாயம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. ரைட்டுங்களா? இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் தள்ளி போடுவது ரொம்ப நல்லதுங்க. காலையில் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கோயில், அது சிவன் கோயிலோ பெருமா கோயிலோ விஷ்ணு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூல விநாயகர் இருக்கும்ல, சாதாரண விநாயகரை வணங்கினீங்கன்னா இன்றைக்கி விநாயகரை வணங்கி அன்றாட வேலைகளை தொடங்குங்க. தடைகள் தகர்த்தெறியப்படும். விநாயகர் சூப்பராக வேலை செய்வார். உங்களுக்கு நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க ரிஷபராசி நேயர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ர செட்டில் இருக்காருங்க. உங்களுக்கு 4ஆம் வீட்டில் கேது + சந்திரன் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குதுங்க. 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சனியனை தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதனுடைய அமைப்பு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அமோகமாக கிடைக்கும். ரைட்டா? நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணுங்கிறதுல ஒரு சப்பார்டினேட்ஸ் நல்லிணக்கமாக வந்து வேலை செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதிகாரிகளின் பாராட்டும் அமோகமாக உண்டு. வேலையில் பெரிய ஒரு டென்ஷனான வேலை இன்றைக்கி இருக்காதுன்னு வச்சுக்கலாம். இருந்தால் கூட 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கொஞ்சம் கோவப்படுவீங்க. அந்த கோபத்தன்மை குறைச்சிக்கணும். பொறுமையாக செயல்பட்டால் உங்கள் வேலையை மற்றவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏயா செஞ்சு கொடுக்குற என்னையே சத்தம் போடுற நீயே செஞ்சு அப்படின்னு தூக்கி வீசிடுவாங்க. கோபம் நிதானம் ரொம்ப அவசியம் வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அமைப்பும் சனி 11ஆம் வீட்டில் இருக்காங்க, தனியாக இருக்கார். அதனால் அந்த அமைப்பும் பார்க்குறப்ப வியாபாரத்தின் தொழிலில் முதலீடுகளை அதிகரிக்க செய்வாங்க. புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு வியாபாரம் தொழில் அமோகமாக இருக்குதுங்க. நல்ல நாளுங்க, அருமையான நாளுங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இங்கே இருக்கார், 2ஆம் வீட்டில் குரு வக்ரமான செட்டில் தான் இருக்கார். வக்ரமான செட்டில் இருந்தால் உங்களுக்கு பண வரவு சீராக இருக்குங்க. ரைட்டுங்களா? கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்குது. முருகா குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. அதனால் தாயின் ஆரோக்கியம் அல்லது வீட்டுச் சூழலில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் இருந்தால் என்னாக கணவன் மனைவியை அந்நியோன்யம் தாளாட்டு சீராட்டு பாராட்டு எல்லாம் அமோகமாக நடக்கும். தாம்பத்தியம் சிறக்கும். சூரியன் புதன் சேர்க்கை இருப்பங்காட்டி உங்கள் துணைனார் அம்மனின்னா ஐயனா அம்மனி இதானுங்க துணையுடன் சேர்ந்து இணக்கமான பல முக்கியமான முடிவுகளை எடுத்து எதிர்கால திட்டங்கள் பற்றி ரொம்ப தீவிரமாக சிந்தனை பண்ணுவீங்க. நல்ல விஷயம் தானுங்க. காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான சூப்பரான நாள் தானுங்க. உங்கள் மனம் விரும்பியதை உங்கள் அம்மனியோட பகிர்ந்து அளவுலாவி மனசு விட்டு பேசுவீங்க. அதனால் அமைப்பு அமோகமாக இருக்குதுங்க முருகா. 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குங்காட்டி கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து அம்மனியினுடைய மனநிலைமை புரிஞ்சு பேசுங்க. அம்மனி ஐயங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையை பேசுங்க. பார்த்தா காதலாக இருக்கும். ரைட்டுங்களா? அப்புறப்பட்ட பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம எடுத்து பார்க்குறப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதன் 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி மாணவ பசங்க பிள்ளைகளை நல்ல பாடங்களில் தெளிவான கவனம் செலுத்தி படிக்கணுங்க. கவனச்சிதறல் வந்துடக்கூடாதுங்க. குதிரைக்கு லாயம் கட்டலாம் நேர் பார்ப்போம்ல, அதே போல் வெற்றி பெறக்கூடிய தன்மையில் கவனமாக படிக்கும். சரிங்களா? சரிங்க. நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு விதமான புதிய உற்சாகம், ஒரு மன எழுச்சி, ஒரு தைரியம் கிடைக்கும். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கார். அப்படி இணைஞ்சிருக்கங்காட்டி துணையின் ஆதரவு, குடும்பம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங் நல்லா இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு கூடும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடக்கூடிய தைரியம் இருக்குது. கவலைப்படாது. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திப்பீங்க. ரைட்டுங்களா? சந்தித்து அளவலாவி மனசுக்கு மகிழ்ச்சியான நாள் அன்னைக்கு வச்சுக்க போகிறீங்க. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து மற்றும் ராசி அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல நிகழ்வுகள் நடக்கும். அதனால் சந்தோஷமாக இருக்கலாங்க. அதே சமயத்தில் மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மனி விட்டு போட்டு பழைய அம்மனி போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நண்பியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புது அம்மனி கும்மி எடுத்துருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் நண்பியாக இருக்கணும், அம்மனியாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓவர் குதூகலம் ரோகிணிக்கு கொஞ்சம் ஆபத்தாக தான் தெரியுது. அதையும் சொல்லிடணும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கோங்க. போயிட்டு வரட்டுங்களா? அப்போ ஏற்பட்டவங்களுக்கு மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிருகசீரிசத்தில் சற்று அலைச்சலுக்கு காணப்படும். என்ன சார் இது, கார்த்திகை நல்லா இருக்கான், ரோகிணி ஜாலியாக இருந்தாலும் உஷாராக தான் இருக்கானுங்க, எனக்கு மட்டும் ஏன் சார் அப்படின்னா உங்களுக்கு சில அலைச்சல்களுக்கு அப்புறம் வெற்றி காணக்கூடிய தன்மை கொடுக்குறாரு. காரணம் உண்டுங்க. நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்
அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாயாக இருக்கங்காட்டி 8ஆம் வீட்டில் மறைஞ்சு போயிட்டார். அதனால் எடுத்த காரியங்கள் கூடுதல் கவனமாக இருங்க. செவ்வாய் கொஞ்சம் டவுனில் இருக்கார் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். அதனால் கூடுதல் முயற்சி தேவைப்படும். அப்படி கூடுதல் முயற்சியோட வெற்றி வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுது மிருகசீரிஷம். ரைட்டுங்களா? இதுதான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. குறிப்பாக அம்மா வயதோடைய இந்த வயசானவங்க இருப்பாங்க, பாட்டியெல்லாம் இருந்தால் வந்து அதே சமயம் மகாலட்சுமி தாயாராக வழிபடுங்க. ரைட்டுங்களா? ரோகிணி கொஞ்சம் எசவசமாக மாட்டிக்காதீங்க. நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க முருகா. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்திலே குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 3ஆம் வீட்டில் கேது சந்திரன் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 8ஆம் வீட்டில் மாந்தி அண்ணனும் தனியாக தான் இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் ராகு தனியாக இருக்கார். 10ஆம் வீட்டில் சனி அண்ணன் தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் முருகா, இன்னைக்கு வேலையை வச்சு அமைப்பு பார்க்குறப்போ 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் இருக்கங்காட்டி உத்தியோகத்தில் எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிகாரிகள் உங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து நல்ல வேலையாக நல்ல சப்போர்ட்டிங்கான ஆளுப்பா அப்படின்னு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் ராகன்னா இருக்கார். இப்படி இருந்தால் தொழிலில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குது. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி உங்களுக்கு கூட்டாளிகளுடன் இருந்து வந்த ஒரு சின்ன சிக்கல்கள் நீங்கி இன்றைக்கி ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கலாங்க. இருந்தால் கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருக்கணும். ரைட்டுங்களா? குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நிலை யாருங்க? கேது சந்திரன் இருக்கா 3ஆம் வீட்டில் ஹவுசிங்கில். அப்படி 3ஆம் வீட்டில் கேது சந்திரன் இருக்கங்காட்டி இன்றைக்கி உடன் பிறந்தவருடன் பேசுகிறப்ப கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அவங்க சொல்ல வந்த கருத்துக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். ஓகே, பொறுமை அவசியம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாம்பத்தியம் அதிகரித்தா கூட தேவையற்ற விவாதங்கள். நல்லா தான் பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அன்னைக்கு கொஞ்சம் அப்படி பண்ணீங்க அப்படின்னு அதை பேசி பெருசாக்கி அது கொஞ்சம் ஆயிடும். அதனால் வெட்டி விவாதங்கள் விவாதங்கள் ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி பேசுகிறப்போ, ஒரு மகிழ்ச்சியாக பேசுகிறப்போ, ஒரு தாம்பத்தியமான ஒரு விஷயத்தில் இருக்கிறப்போ கசாமுசான்னு பேசி எல்லாம் பார்த்து குடிச்சவர் ஆயிரப்போது பார்த்துக்கோங்க. அதனால் விட்டு கொடுத்து போவது இருவருக்கும் நல்லது. தவளை தன் வாயால் கெடும், அதுபோல் நீங்களும் உங்கள் வாயால் கெட்டு ஏதாச்சும் ஆயிரப்போது பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுகளை காதல் உறவை பொறுத்த வரைக்கும் விஷயங்களில் உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் மாற்றி நடந்துக்கோணுங்க. காரணம் செவ்வாய் 7 இருக்கங்காட்டி ஆவேசமாக பேசி நான் சாதனை பண்ணுறேன்னு பண்ணி சோதனையான காலத்தில் இருக்குதுங்க. அதனால் சாதனையெல்லாம் ஒன்றும் வேணால் சாதாரணமாக பேசுங்க. அதுவே காதலை வலுப்பெறக்கூடிய தன்மை உருவாக்கி தரும். ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் புதன் இருக்கார். இருந்த என்னாகும், மாணவர்கள் தங்களுடைய நிலைமையில் சிறப்பான மதிப்பெண் பெறக்கூடிய சிறப்பான ஒரு உயர்வான படிப்பை படிப்பாங்க. கடினமாக உழைச்சி நல்ல மார்க் எடுக்கணும். எண்ணம் வலுப்பெறும், ஆற்றல் அதிகரிக்கும். இன்னைக்கு நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்போ மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்ல தோணுதுங்க. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் அவர் எங்கே இருக்கார்? 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் மற்றவர்களும் சண்டை, வீண் வம்பு வழக்குகள். ரைட்டுங்களா? கோபம் போன்ற உணர்வுகள் அதிகமாக எமோஷனல் ஆயிடுவீங்க. ரைட்டுங்களா? ரோட்டில் வந்து செல்ஃபோன் பேசிட்டு வண்டியில் போனால் கூட உங்களுக்கு கோவம் வருடே போகிறான் பாரு அப்படின்னு நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருப்பீங்க. அவனை திட்டுவீங்க. அந்தளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் உலகத்தில் யாரும் கரெக்டாக இருக்கா? நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாங்க. யாருங்க? மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா முருகா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் அமோகமான அற்புதமான நாளுங்க. இன்றைக்கி எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் வீட்டில் இருக்கார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் 9ஆம் வீடு அமோகமாக கொடுக்கும். அதே சமயம் தகப்பனார்னு சொல்லக்கூடிய அப்பா மூலியமாக அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஒரு கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்துக்கு போகணும், அங்கே போய் ஒரு பொங்க வைக்கணும், எண்ணம் வலுப்பெறும். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு எங்கே இருக்கார்? வக்ரமாக லக்னத்திலே இருக்கார். அதனால் உங்கள் ஞானம் அறிவு மற்றவங்களோட அதிகமாகவே இருக்கும். புனர்வசம் ஆன்மீக அறிவு சூப்பருங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு போங்க. பழைய ஆடைகள் எதாவது இருந்தால் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களோட புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். உங்கள் காரியங்களுக்கு இந்த தடைகள் நீங்கும். இது ஒரு சின்ன பரிகாரம். நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. கடகராசி என்பவர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் கேது சந்திரன் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் செவ்வாய் தனியாக இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் மாந்தி தனிங்க. 8ஆம் வீட்டில் ராகுலம் தனியாக வந்துருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சனி வா பார்த்துக்கலாம்னு ரெடியாக இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் நான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நிற்கிறார். இப்படிலாம் இருந்தால் வேலைன்ற அமைப்பை பார்க்குறப்போ 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார். அதனால் உங்கள் வேலையில் நல்ல உற்சாகம்,
சூப்பராக இருக்குது. செவ்வாய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கார் இன்னைக்கு. உங்களுடைய அதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு சார் வேலை முடிஞ்சது சார் நேரமே வீட்டு போட்டா சார் அப்படின்னு அந்தளவுக்கு தன்மை அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சூப்பருங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் இருக்கங்காட்டி உங்களுடைய படைப்பாற்றல் உங்கள் திறமையெல்லாம் அடிக்கடி வெளிப்படும். சூப்பராக இருப்பீங்க. வேலை அமோகம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி 9ஆம் வீட்டில் சனியன் இருக்கார். 12ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கங்காட்டி உங்களுடைய முதலீடுகள் செய்கிறீங்களே, புதுசாக தொழில் பண்ணுறவங்க அல்லது பழைய தொழிலில் அதிகமாக முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கு முன் தகுந்த ஆலோசனை பெற்று தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் வச்சு நீங்கள் இந்த தொழில் வியாபாரம் பண்ணலாமான்னு யோசனை பண்ணணுங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரன் இருக்குங்காட்டி பணவரவு நார்மலாக இருக்குது. ஓகே, கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும், தப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகன் அன்றைக்கி 2ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் அட்டாச் ஆகிட்டாங்க. அதனாலேயே குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும்போது பேச்சுவார்த்தை நிதானமாக இருக்கணும். கேது கொஞ்சம் ஒரு ட்விஸ்டிங் தன்மையில் இருக்கார். அதனால் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் என்ன ஆகும் ரைட்டுங்களா? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேரும் கோபத்தை குறைத்து கொஞ்சம் அனுசரித்து அந்த ஆள் அப்படித்தான் அப்படின்னு அனுசரித்து போயிட்டீங்கன்னா குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. கணவன் மனைவி தாம்பத்தியம் சிறக்கும். காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால் காதல்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டோயட் பாடக்கூடிய அட்டகாசமான நாள் தான். உங்கள் காதலுடன் அதிக மகிழ்ச்சியுடன் நேரத்தை காலத்தை கழிப்பீங்க. அன்பை வெளிப்படுத்த ஒரு அற்புதமான நாள். காதலை தாண்டி ஒரு புனிதமான உறவுன்னு சொல்லக்கூடிய திருமண உறவில் போகிறதுக்கு அட்டகாசமான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5ஆம் வீட்டில் புதன் இருக்கார். 5ஆம் வீட்டில் புதன் இருக்கங்காட்டி இன்னும் நான் இன்னைக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதீத ஆர்வம் இருக்குங்க. ரைட்டுங்களா? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல நண்பர்களை சந்தித்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் இப்படி சொல்லிக் கொடுத்தா உங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தான்னு கேட்டு பல பேர் கலந்து படிக்கக்கூடிய அமோகமான தன்மை அதிகரிக்கும் கல்வியில் பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மறைமுகமான ஆதாயங்கள் கிடைப்பதற்குண்டான அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் புனர்வோச நட்சத்திர காலங்களால் நம்ம வீட்டில் சாம்பார் வச்சா பக்கத்து வீட்டு ரசம் வச்சு கொடுப்பான்னு நினைக்கப்படாது. இருந்தால் கூட சில உப்பு பத்தில் புளி பத்தில் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சூழல் பக்கத்து வீட்டிலேருந்து உங்களுக்கு வரும். கேட்டதெல்லாம் கிடைக்கும். அந்தளவுக்கு அமோகமாக இருக்குது உங்களுக்கு. நட்சத்திரத்தின் அதிபதி குரு வக்ரமாக 12வது நிலத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் செலவுகள் கொஞ்சம் கூடினா கூட கவலைப்படாதீங்க. உங்களுடைய முக்கியமான கடமைகள் மூலியமாக ஓரளவுக்கு நிறைவேற்றுவீங்க. பணம் செலவானாலும் ஓரளவுக்கு வரவும் இருக்குது, கவலைப்படாதீங்க. அந்தளவுக்கு புனர்வசம் சப்போர்ட்டான நாள் தாங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு அதீத உற்சாகத்துடன் காணப்படக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அட்டகாசமான நாள். இதுக்கெல்லாம் எத்தனை சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி சனி 9ஆம் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும், அதிர்ஷ்டம் கிடைச்சே ஆகணுங்கிற தன்மையில் அவங்க வலுவாக இருக்காங்க. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்க. ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்னைக்கு நிலைமையில் உங்கள் வேலையில் கூடுதல் கவனமாக இருங்க. வண்டி வர ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி யாருக்கு? புதன். அந்த புதன் எங்கே இருக்கார்? 5ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்கார். அதனால் உங்களுடைய சக்திகள் அதிகரிக்கும், கற்பனை சக்தி அதிகரிக்கும். யோசனை பிறந்தால் கூட வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, கவனமாக போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. சரிங்க முருகா, இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி திருமாலுக்கு உகந்த அருமையான இந்த நாளில் பெருமா கோயிலுக்கு போய் ஏழைகளுக்கு உணவு தானத்துக்கு பண்ணுங்கள். யாராவது பண்ணிட்டு தான் அதுக்கு உண்டான சின்ன பொருளுதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி பூர்வ புண்ணியம் முன்னுக்கு அமோகமாக வேலை செய்யும். நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க சிம்மராசினர்களே, இன்றைக்கி லக்னத்திலே கேது சந்திரன் சேர்ந்துட்டாங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் 3 பேரும் சேர்ந்துட்டாங்க. மற்ற எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. யார் 5ஆம் வீட்டில் செவ்வாய் தனி, 6ஆம் வீட்டில் மாந்தி தனி, 7ஆம் வீட்டில் ராகு தனியாக இருக்கார், 8ஆம் வீட்டில் சனி, 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்னு முதல்ல சொல்லியிருக்கோம். அதை வச்சு பார்க்குறப்போ அதோட 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சேர்ந்து இருக்கார், தனியாக இருக்கார். 11-5 வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வெற்றி மிகப்பெரியமான உன்னதமான நிலையை அடையக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. வேலையில் பல எதிர்ப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் தூக்கி தோஷம் பண்ணிட்டு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் வேலை அமோகம். சரிங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் ராகண்ணன் இருக்கார். 7ஆம் வீட்டில் ராகண்ணன் மட்டும் இல்லைங்க, 8ஆம் வீட்டில் சனி அண்ணன் இருக்கார். இருக்காடி கூட்டாளி மற்றும் கூட்டாளி அமைப்புடன் கூடிய தொழில் அமைப்பிலையும் வியாபாரத்திலையும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அட்டகாசமான அமைப்பு இருக்குதுங்க. இருந்தால் கூட திடீர் செலவும் வரும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கும். சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்திலேயே கேதுவும் சந்திரன் அட்டாச் ஆகிட்டாங்க. அதனால் உங்கள் மனதில் உங்கள் குழப்பத்தை புரிந்து கொள்வதே கடினம். ஏன் குழப்பமாக இருக்கிறீங்கன்னா அதுதான் தெரியலம்மா, ஏதோ பல யோசனைகள் ஓடுது, சிந்தனைகள் ஓடுதுங்கிற தன்மையில் இருப்பீங்க.
அதனால் இன்றைக்கி ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை குடும்பத்தில் சூழல் இருக்குது. அதனால் எந்த ஒரு இதுக்கும் யோசனை பண்ணுங்கள், டக்குன்னு முடிவெடுத்து கமிட்மெண்ட்டை கொடுக்க வேண்டாம். அமைதி காப்பது நல்லதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் ராகன தனியாக இருக்கார். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே உறவில் சற்று நிதானமாக இருக்கும். தனியாக இருந்தால் ராகு அங்கங்கே கிள்ளி கிள்ளி வைப்பார். ஒரு இடத்துல கிள்ளா பரவாயில்ல, உடம்பெல்லாம் கிள்ளி வச்சுருவார். அதனால் கோபம் கொஞ்சம் அடிக்கடி வரும். கிள்ளினா என்னங்க, சின்ன சண்டை வர வச்சுருவார், அவ்வளோதானே. அப்பேற்பட்ட தன்மையில் துணையின் உணர்வுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வெளிப்படையாக உரையாடுவது காதல் உறவு, மனைவி உறவு அப்படிங்கிறது கணவன் உறவு சிறக்கும். கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும் 2 பேரும். அதே மாதிரி இல்லை, காதல் உறவு தனியாக எடுத்து பார்க்குறப்போ 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குங்காட்டி காதலர்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக காதல் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தெளிக்கும். அதனால் உங்கள் பேச்சில் அதிக உரிமையுடன் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை வந்தால் கூட நீங்கிடும். காதலுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் தப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் இப்போ மாணவர்கள் மாணவிகள் தங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு உங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் சூப்பராக இருக்குதுங்க, நல்லாவே சப்போர்ட் இருக்கும், கவலைப்படாமல் இருக்கலாம். நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஆதாயங்களை கிடைக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதில் நட்சத்திரத்தின் அதிபதி யார்? கேது லக்னத்திலே இருக்கார். அது சந்திரனுடன் சேர்ந்து இருக்கங்காட்டி இன்றைக்கி தன்னம்பிக்கை உற்சாகம் பளிச்சு ஒரு பௌர்ணமி போல் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான நாளுங்க இன்றைக்கி மகத்துக்கு. சரி, பூரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி சுகபோகமான ஒரு தன்மையான மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் சோம்பேறித்தனம், அட என்னப்பா போடாப்பா அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். என்ன காரணம்? நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்துட்டார். அதனால் குடும்பத்தில் வசதி வாய்ப்புனா கூட எல்லாம் நல்லது நடக்குது, எதுக்கு நம்ம கஷ்டப்படுவோம் எண்ணம் கொஞ்சம் மேலோங்கும். அதனால சோம்பேறித்தனம் அதிகரிக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குவோம். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான வேலைகள் தெளிவாக செய்வீங்க. இன்றைக்கி ரொம்ப எந்த விஷயமா இருந்தாலும் தொழில் வியாபாரம் வேலையில் அதிக ஈடுபாட்டுடன் வேலை செய்வீங்க. அந்தளவு தன்மை சூப்பராக இருக்குது. என்ன காரணம்னா நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனுடன் சேர்ந்துட்டார். அதனால் உங்களுக்கு நல்ல ஆதரவு மற்றும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உத்திரம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பசுமாடு பக்கத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது புல்லுனாலும் வாங்கி போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய செல்வம் பெருகும், மனசில் இருந்த குறைகள் நீங்கும், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும், நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க கன்னிராசினர்களே, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்காங்க. சுக்கிரன் சூரியன் புதன். 4ஆம் வீட்டில் செவ்வாயும் தனியாக தான் இருக்கார். 5ஆம் வீட்டில் மாந்தி, 6ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் சனி, 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 12ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் சேர்த்துட்டாங்க. இப்படியெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு 10ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி உத்தியோகத்தில் கூடுதலான வேலை, கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும், வேலை பழு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகன் இருக்கங்காட்டி உங்களுடைய எந்த எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகள் இருந்தாலும் அவன் சமாளித்து பார்த்துக்கலாம் விட அப்படிங்கிற தைரியமும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு கம்பேர் பண்ணும்போது சமமான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். புதிய வேலை தேடுபவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் சூப்பராக இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 7ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. அதே சமயத்தில் 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டை இருக்கங்காட்டி தொழிலில் அதிக பொறுமை விடாமுயற்சி கண்டிப்பாக தேவைப்படும். தொழில் வியாபாரத்துலையும் கொஞ்சம் 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன் சுக்கிரன் இருக்குங்காட்டி புதிய தொடர்புகள் மூலம் புதிய வாடிக்கையாளர் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அனுசரித்து பேசணும் எல்லாத்துக்கிட்டையும். குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா 12ல் இருக்கக்கூடிய கேது யார் இருக்காங்க? கேதுவும் சந்திரன் சேர்ந்துட்டாங்களா? அதெல்லாம் குடும்ப சூழலில் சற்று மனச்சோர்வு, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு சுபகாரியம் ஒன்று நடக்குதா நடக்கலையான்னு ஒரு கன்ஃபியூஷன், மனசுக்குள்ள ஒரு தெளிவில்லாத தன்மை குடும்பத்தில் இருக்குதுங்க. கேட்டுங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். இன்றைக்கி கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப இன்றைக்கி 7ஆம் வீட்டில் சனி அண்ணன் இருக்காருங்க. சனி அண்ணன் வந்து கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது பொறுமையாக இருக்கும். ரைட்டுங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் பேசினா ஒருத்தர் அமைதியாக கேட்டுக்கணும். இல்லைன்னா ஒருவர் பேசுகிறப்போ குறுக்கிட்டு பேசுனீங்கன்னா சனி வந்து பார்த்தியா அப்பயே சொன்னால நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார். அப்படிங்க அப்பேற்பட்ட தன்மை இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் ஒரு நலனில் மற்றவர் அக்கறை காட்டி குடும்பத்துக்கு நீங்கள் தானே எனக்கு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்மையை கொண்டு போயிட்டீங்கன்னா சனி அமைதியாக இருப்பார். காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்போ காதலருக்கு இன்னும் சில தடங்கல்கள் கண்டிப்பாக உண்டு. நல்ல காதலாக இருந்தாலும் தடங்கல்கள் உண்டு. என்ன பண்ணுறோம்? உண்மையான நேசிப்புக்கு சில சோதனையான காலகட்டம். 3ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் இருக்கங்காட்டி கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்கோங்க காதலரை பொறுத்த வரைக்கும். பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 3ஆம் வீட்டில் புதன் இருக்கங்காட்டி பசங்க பிள்ளைங்க சிறப்பாக படிப்பாங்க. ஏன்னா புரிதல் சக்தி அதிகமாக இருக்குது. எக்ஸாம் வச்சா கிளாஸ் டெஸ்ட் ஆனது எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் பதட்டம் அடையாமல் நீங்கள் நல்லா எழுதுவீங்க. நல்ல ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு.
ரைட்டுங்களா? சூப்பராக இருக்குது, கவலைப்படாதீங்க. நட்சத்திர ராசி பலனை பார்க்குறப்போ உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சில முக்கியமான பயணங்கள் தவிர்க்க முடியாமல் போக வேண்டியது இருக்குது. ரைட்டுங்களா? காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் 3ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் மற்றும் புதனுடன் சேர்ந்துட்டார். அதனால் பயணங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதே சமயத்தில் லாபத்தை கொடுப்பார். அந்த பயணங்கள் வெற்றி அலைச்சலாக இருக்காது, வீண் அலைச்சலாக இருக்காது. ஒரு உபயோகமான ஒரு லாபம் தரக்கூடிய பயணம் தானே உத்தரத்தை பொறுத்த வரைக்கும். அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் காரியங்களை வெற்றி காணக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக மிளற போகிறீங்க அஸ்தம். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் லக்னத்துடன் 12ஆம் வீட்டு சேர்ந்திருக்கார். ஆமாங்க, 12ஆம் வீட்டில் சந்திரனுடன் இல்லை கரெக்டு தாங்க. சந்திரனுடன் 12ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைந்திருக்கங்காட்டி இன்றைக்கி செலவுகள் அதிகரித்தா கூட மனசுக்கு நிம்மதி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். வரவு நல்லாவே இருக்குது. அதனால் எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். ரைட்டுங்களா? அஸ்தம் சூப்பருங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ஆற்றல் அதிகரிக்கும். புதிய பொறுப்புடன் கூடிய பல பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு அந்த முயற்சிகளை ஜெயிச்சு வெற்றி காணக்கூடிய தன்மை அதிகரிக்கும் இன்னைக்கு. காரணம் என்னென்னா நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்காருங்க. வண்டி வாகனம் வீடு தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த ஒரு அற்புதமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் சித்திரை விளர போகிறீங்க. புதுசாக வண்டி கூட வாங்கலாம். இன்றைக்கி வண்டி வாங்கலாம், சூப்பர் அமோகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்னா பச்சைப்பயிர் இருக்குல்ல, பச்சைப்பயிர், அந்த பச்சைப்பயிரை தானம் செஞ்சால் அதாவது பசுமாட்டுக்கு கொடுங்க. பச்சைப்பயிர் கொஞ்சமாக கடையில் வாங்கிக்கொண்டு செஞ்சீங்கன்னா உங்கள் பூரிய புண்ணிய ஸ்தானம் இன்றைக்கி அதிகரிக்கும். உங்களுக்கு மன வலிமை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். எதுலேயுமே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்காது. எதுவும் நல்லது உழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்றைக்கி எங்களுடைய பொதுவான கோச்சார அமைப்பு பார்த்தா 2ஆம் வீட்டில் சுக்கிரன், அந்த ராசியின் அதிபதி அவர் தான் உங்களுக்கு. சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புதன் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் ராகன் இருக்கார். 6ஆம் வீட்டில் சனி இருக்கார். 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 11ஆம் வீட்டில் கேது ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. மற்ற வீட்டில் காலியாக இருக்குதுங்க. இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு குரு வக்ர ஸ்டேட்டுங்க. அதோட 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இருக்குங்காட்டி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் கண்டாவே வந்தாரியா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு உண்மையாகவே பாராட்டுவாங்க. மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு. உங்களுக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு மதிப்பு மரியாதை சூப்பராக இருக்குது இன்றைக்கி வேலைக்கு போகிற இடத்துல. ரைட்டுங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் ராகன் இருக்கார். அப்படி இருந்தால் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையும் தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நல்ல புதுவிதமாக சிந்திச்சு கையாண்டு ஜெயிப்பீங்க, வெற்றி காணுவீங்க. சரிங்களா? அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குங்காட்டி பண வரவு மற்றும் லாபம் திருப்தியாக இருக்குதுங்க. நிதி நிலைமை அமோகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரன் அமைப்பு மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்க மூலியமாவோ அல்லது நண்பிகள் மூலியமாவோ குடும்பத்துக்கே ஒரு அனுகூலமான சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக உண்டு. நல்லா உங்களுக்கு அதர் பாண்டிங் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி குடும்பம் செழிப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா நீங்கள் 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் எதுவும் இல்லை. அப்படி கலத்திர ஸ்தானத்தில் எதுவும் இல்லாதங்காட்டி உங்களுக்கு அந்யோன்யம் சீராக இருக்கும். தாளாட்டு சீராட்டு பாராட்டு வழக்கம் போல் சொல்லக்கூடிய தாம்பத்தியம் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்குங்காட்டி துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். கொஞ்சம் அப்பப்போ ஐயாவது வெளியே போயிட்டு வந்தால் தலைவலிக்குதுங்களா, காப்பி இது கொடுத்துட்டுங்களா அப்படின்னு மாதிரி கேட்டு ஏதோ சுக்கு காப்பி இஞ்சி காப்பி வரக்காப்பி ஏதோ போட்டு கொடுக்கும். எப்படி அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகன் இருக்காருங்க. அப்படி காதலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகப்படியான உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். அப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு வார்த்தையை விட்டாதே. நிதானத்துடன் பேசுங்க கணவன் காதலிக்குள்ளே. அப்படி இருந்தால் உறவின் நிலை சிறப்பாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசி எமோஷனல் பாயிண்டில் வீக் ஆகிடாதீங்க, பார்த்துக்கோங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எத்தனை குரு 9ஆம் இடத்துல வீட்டில் கொஞ்சம் வக்ரமாக இருக்குங்காட்டி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இருக்குங்காட்டி உங்களுக்கு உயர்கல்வி தொடர்பான முடிவுகள் நல்லா எடுக்கலாங்க, சாதகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அப்படி சில பக்கம் கன்ஃபியூஷன் இருந்தால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஏன்னா குரு நல்லதும் செய்கிறார், ராகு கொஞ்சம் மைனஸும் பண்ணுறார். அதனால் கொஞ்சம் கலந்து போகலாம், கொஞ்சம் உஷாராக எடுங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லைங்க, சின்ன ஒரு வேலை. முருகா நட்சத்திர பலன்கள் பார்க்குறப்ப சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த புதிய முயற்சிகளை தைரியத்துடன் மன எழுச்சியுடன் செய்யக்கூடிய ஒரு தைரியமான நாளுங்க. சரிங்களா முருகா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கார். அது உங்களுடைய பல சிக்கல்களை தீர்த்து வைப்பார், உங்களை ஆற்றலை அதிகரித்து கொடுப்பார். சித்திரை அமோகமாக இன்றைக்கி ஜெயிக்கலாங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உங்களுடைய பேச்சு திறமையால் பல விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. தொழில் சிறப்பாக இருக்குது, வியாபாரம் சிறப்பாக இருக்குது. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் லாபங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் சுவாதிக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி கவலைப்படாதீங்க.
விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தால் சில பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு நிம்மதியான வேலைக்கு போனவங்க திருப்தி இருக்கும், தொழில் வியாபாரம் சிறக்கும். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ரமாக 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனாலேயே ஒரு ஆன்மீக பலத்துடன் கடவுளுடைய அருளாசியுடன் இன்னைக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அதுதான் உண்மை யார் விசாகத்தை பொறுத்தவரை. சரி, இப்படிலாம் இருக்கிற உங்களுக்கு என்ன பண்ணலான்னா இன்றைக்கி துர்கா யவனை மனசார ப்ரே பண்ணுங்கள். மஞ்சள் மலர்கள், ஏதோ ஒரு மஞ்சள் கலர் இந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணால் இன்றைக்கி அம்மாவோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம். வாங்க விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன் என்ற 3 கிரக அமைப்பு இருக்குதுங்க. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க, 3ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க, 4ஆம் வீட்டில் ராகன் இருக்காருங்க, அப்புறம் 5ஆம் வீட்டில் சனியன் இருக்காருங்க, 8ஆம் வீட்டில் குரு வக்ர சேட்டுங்க, 10ஆம் வீட்டில் கேது போல சந்திரன் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கங்காட்டி உத்தியோகத்தில் சின்ன கன்ஃபியூஷன்ஸ், சில அலைச்சல்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி இருக்காருங்க. லக்னத்திலேயே உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கங்காட்டி உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய வேலைக்குண்டான எல்லாமே நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் புதுசாக பண்ணுறவங்க நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார், 4ஆம் வீட்டில் ராகு இருக்குங்காட்டி வியாபாரத்தில் ஒரு புதிய விஷயங்களை முன்னின்று செஞ்சு நல்ல லாபம் தரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. தொழில் வியாபாரம் சிறப்பதற்குண்டான பல யுக்திகளை கையாண்டு ஜெயிப்பீங்க. இன்னைக்கு பேச்சு திறமையால் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய தன்மை மேலோங்கும். வராக்கடன் கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்த பாக்கியில் வசூலாகும், குழப்படாதீங்க. குடும்ப உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்திலேயே சுக்கிரன், சூரியன், புதன் இருக்கங்காட்டி உங்கள் ஆரோக்கியத்திலும் பேச்சிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நீங்கள் ரைட்டா குடும்பத்தில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஒன்று சுபகாரியம் ஒன்று நடக்கக்கூடிய தன்மை இருந்தால் கூட அதை 1க்கு 2 டைம் தீர விசாரித்து அப்புறம் கமிட் பண்ண கொடுங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கும். அதில் கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி காலியாக இருக்குது. கலத்திர ஸ்தானம் தெளிவாக இல்லைங்க. உங்களுடைய உறவு நிலை சீராக இருக்குதுங்க. யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சரிங்களா? பட் இருந்தாலும் 1ஆம் வீட்டில் சூரியன் இருக்குங்காட்டி கொஞ்சம் துணையிடம் சற்று விட்டு கொடுத்து போகணும். பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு சொன்னபடி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், இப்படி. சரிங்களா? காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். சனி இருந்தால் என்ன பண்ணுவார்னா காதல் இருக்கக்கூடிய நிதானத்துடன் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறார். பொறுமையுடன் செயல்படணும். ஒரு விஷயத்தை காதலனுக்கோ சொன்னீங்கன்னா ஓகே, அவர் புரிகிற தன்மையில் இருக்கார், அவர் எந்த மனநிலைமையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல எதிர்காலம் குறித்து ரொம்ப அந்யோன்யமாக பேசுவீங்க. மற்ற கொஞ்சம் பொறுமையுடன் விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். 2 பேர் காதலை அப்படி பொறுமையாக வளர்த்துங்க. முருகா சரிங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8ஆம் வீட்டில் குரு இருக்கார், வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அதனால் மாணவிகள் கொஞ்சம் கடினமாக படிக்கணுங்க தன்மை இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இன்றைக்கி. ரைட்டா? 1க்கு 2 டைம் படிக்கணும், புரியலையே எழுதி பார்க்கணும், எழுதினா தான் மெமரியில் ஏறும். கொஞ்சம் உண்மை சொல்லிட்டு நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஒரு விஷயத்தை டக்குன்னு எடுக்க முடியாது. செய்யலாமல் வேணாலும் யோசனை வரும். இரட்டிப்பு மனநிலை வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. குழப்படாதீங்க. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு வக்ர ஸ்டேட்டில் இருக்கார், 8ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி எதிர்பாராத தடையில் வந்தாலும் உங்களுடைய சிந்தனைகள் பல வகையை சிந்திச்சு அதுவும் கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு முடிவெடுப்பீங்க. அதனால் வெற்றி கண்டிப்பாக உண்டு. யாருக்கு? விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களோட முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய உறுதித்தன்மை நல்லா இருக்குது. ஒரு மன எழுச்சியே உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி உற்சாகம் அமோகமாக இருக்குது. அனுசத்தை பொறுத்த வரைக்கும். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? என்ன உண்டு. நட்சத்திரத்தின் அதிபதி யார்? சனி. எங்கே இருக்கார்? 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் தான் இருக்குது. 5ஆம் வீட்டில் இருக்காட்டி உங்களை திட்டங்கள் மிக உன்னதமாக செயல்படுத்தப்படும். உங்களுக்கு உதவி செய்ய ஓடோடி பல பேர் வருவாங்க. ரைட்டா? உங்கள் குடும்பத்திலேயே ஒரு நல்ல செய்தி ஒன்று, குழந்தைகிட்ட இருந்து நல்ல செய்தி ஒன்று தேடி வரும். அனுசம் அமோகமாக இருப்பீங்க. இன்னைக்கு கேட்டை உங்களுக்கு சின்ன ஒரு புதியமான சிந்தனை, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா, அப்படி பல சிந்தனைகள் வரும். ஆனால் உற்சாக மனம் துள்ளி குதிக்கு இன்னைக்கு. ரைட்டா? நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. சிந்தனை உடன் அமைப்பு நல்லா இருக்குது இன்னைக்கு. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்கார்? லக்னத்திலேயே சுக்கிரனுடன் சூரியன் சேர்ந்துட்டார். அதனால் உங்கள் புத்திசாலித்தனம் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் மேம்படும். இன்னைக்கு மீது சூப்பராக இருக்க போதுங்க. கேட்டை கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் அப்பா சாமி முருகனை வழிபடு. முருகனை வழிபட யாமிருக்க பயமேன் அப்படின்னு வேல் கொண்டு மயில் கொண்டு சில சிகப்பு மலர்கள் எதாவது இருந்தால் அது ஏதோ ஒரு மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கு ரொம்ப பாக்கியம் அதிகரிக்கும். முருகா சந்தோஷம். போய்ட்டுங்களா? வாங்க தனுசு ராசினர்களே, இன்னைக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கார், 2ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்கார், 3ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் சனி, 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 9ஆம் வீட்டில் கேது போல சந்திரன் இருக்காங்க, 12ஆம் வீடு 12th ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன் அமைப்பு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப 7ஆம் வீட்டில் குரு வக்ரமாக தான் இருக்காருங்க. வக்ரமாக இருந்தாலும் அதுவும் இல்லாமல் 1ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் செவ்வாய் இருக்க காட்டி வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்களா சப்பார்டினேட்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ்
அந்த சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போனால் மட்டும் போது மற்ற வேலையில் அவங்க பார்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் நல்லாயிருக்கு. உங்களுடைய தலைமை பண்பு இன்றைக்கி பளிச்சுன்னு வெளிப்படும். உங்களுக்கு சப்போர்ட்டிங் டே சூப்பர். வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் வீட்டில் ராகண்ணன் இருக்கார், 4ஆம் வீட்டில் சனியண்ணன் இருக்கார். அதனால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நல்ல அருமையான நாள். தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய அமோகமான நாளில் 12இல் இருக்கக்கூடிய புதன் சூரியன் சுக்கிரன் முதலீடுகளில் அதிக கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். இருக்கிறத உள்ளபடி வச்சுட்டு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். உஷாராக இருக்கிறீங்க, ஒன்றும் தப்புன்னு கிடையாது. வாடிக்கையாளர் தேடி வருவாங்க. ரைட்டுங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் சேர்ந்துட்டாங்க. அதனால் தந்தையின் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சில பேருக்கு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்துக்கு போகணும், கொஞ்சம் பொங்க வைக்கணும், அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணும் எண்ணம் நல்லாயிருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திப்பீங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கங்காட்டி கணவன் மனைவி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்க்கப்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கும், தாம்பத்தியம் சிறக்கும், ஒருவருக்கொருவர் புரிதலும் விட்டு கொடுத்து போகங்காட்டி குடும்பத்தில் அதீத பொறாமைப்படுற அளவுக்கு இன்றைக்கி கணவன் மனைவி உறவு பாண்டிங் சூப்பர். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? அருமை. காதல் உறவை பொறுத்த வரைக்கும் எனக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்குங்காட்டி காதலர்கள் உற்சாகமாக பேசுவாங்க. சும்மா பொங்கி இழப்புவது உங்கள் காதல் வாழ்க்கை. காதல் வாழ்க்கை இல்லைங்க, காதல். ஆனாலும் உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி எழுந்ததை நான் பார்த்துக்கணும். ஓவராக பொங்கி கடைசியில் சிக்கலாக இருப்போம். கொஞ்சமாக பொங்குங்க. ரைட்டுங்களா? காதல் உறவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி, பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் உயர்கல்வியை படிக்கவும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய தன்மை கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். நீங்கள் முயற்சியே பண்ணலைன்னா ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ரைட்டுங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணினா நல்ல வாய்ப்பு அமோகமாக அமையப்போகுது. ரைட். நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தன்னம்பிக்கையுடன் காணப்படக்கூடிய, உற்சாகத்துடன் காணக்கூடிய நல்ல சூப்பரான நாளாக இருக்குது. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தொழில் சிறக்க போது வியாபாரம் அமோகமாக இருக்குது. என்ன காரணம்னா நட்சத்திரத்தின் அதிபதி கேது 9ஆம் வீட்டில் சந்திரனுடன் இணைந்து இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்ல பலம் இருக்குது. அது ஆன்மீக பலம் அதிகமாக இருக்குது. அதனால் மூலம் ஒரு அருளாசி பெற்ற ஒரு நட்சத்திரமாக இன்றைக்கி ஜொலிக்க போகிறீங்க. பூராணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நிதி நிலைமையில் இந்த சிக்கல்கள் இருந்தால் கூட அந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க சார், என்ன தொழில் வியாபாரம் நல்லா கூட கடன் வாங்கின 10 மணிதே சார் அப்படிங்கிற மாதிரி தன்மை கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குது. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்துட்டார், மறைஞ்சிருக்கார். அந்த 2 கிரகங்கள் ஆட்சி அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் டவுனாக இருக்கார். யார்? உங்களுடைய அதிபதியாக சுக்கிரன். அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? சுக்கிரன் ரெஸ்டில் இருக்கார். அதுதான் பிரச்சனை. சரி, உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். திடீர் பயணங்கள் மூலிமா சில விஷயங்கள் நடக்க போகுது. ரைட்டா? புதிய மனிதர்களை சந்தித்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கணும். என்ன இன்னைக்கு வரப்போகுது? பல தன்மை இப்படி தெரியுது. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் புதனுடன் உங்களுக்கு இருக்கார். அவர் அதே போல தான் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தா கூட ஆதாயத்தையும் கொடுக்குறார். பூராடத்துக்கு ஆதாயம் கொடுக்கல, பட் உத்திராடத்துக்கு ஆதாயம் கொடுக்குறார். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் ஆஞ்சநேயர் மனசார வழிபடுங்க. வெற்றிலை மாலை முடிஞ்சால் சாத்துங்க, இல்லாட்டி பரவாயில்ல. மனசார ப்ரே பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல உந்துதல் சக்தி, ஒரு மன தைரியம் தனி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அது முக்கியம். நல்லது வழிகட்டும், நற்பவி உங்களுக்கு. ரைட்டுங்களா? வாங்க மகர ராசினர்களே, இன்றைக்கி லக்னத்தில் மாந்தியனை இருக்கார், 2ஆம் வீட்டில் ராகண்ணன் இருக்கார், 3ஆம் வீட்டில் சனியனை இருக்காருங்க, 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது சந்திரன் இருக்காங்க, 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல 3ஆம் வீட்டில் சனி இருக்கங்காட்டியும் 6ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருந்தங்காட்டி உத்தியோகத்தில் வேலைப்புல அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி தெரிந்தாலும் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலைக்கு உகந்த ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய மேனேஜராகட்டும் உயர்வையில் பாராட்டுவாங்க. பரவாயில்ல, சின்சியரான ஆளப்பா அப்படிங்கிற பேர், சின்சியாரிட்டிக்கு பேர் யார்? நீங்கள் தானுங்க அப்படின்னு பேர் எடுப்பீங்க. தைரியமாக இருப்பீங்க, கவலைப்படாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 2ஆம் வீட்டில் ராகண்ணன் இருக்கார். 2ஆம் வீட்டில் ராகண்ணன் இருக்குங்காட்டியும் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்புங்காட்டி வியாபாரத்திலும் தொழிலும் எதிர்பார்த்த லாபம் வாடிக்கையாளர் தேடி வருவாங்க. புதிய முதலீடு செய்யலாங்க. சூப்பராக இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் அமோகம் அடிச்சு நவுத்துங்க. சரிங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரன் சேர்ந்துருக்கங்காட்டி குடும்ப விஷயங்களில் சில குழப்பமான ஒரு விஷயங்கள் பேசினா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஒரு புதிய தெளிவு கிடைக்கும். ஒரு சுபகாரியம் பற்றி இழுவரியாக இருந்தால் அது நடக்கும். ரைட்டுங்களா? கொஞ்சம் குட்டையை குழப்பி அவர் தெளிவாகனு வச்சுக்கல, ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்போ இன்றைக்கி 7ஆம் வீட்டில் கிரகங்கள் அதிகமாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. இருந்தால் கூட 12ஆம் வீட்டில் கூடிய செவ்வாய் இருக்குங்காட்டி வீண் செலவுகளை குறைப்பது அம்மனிக்கு நல்லது, ஐயனுக்கு நல்லது.
ரைட்டா? 2 பேர் சேர்ந்து செலவு பண்ணிங்கன்னா குடும்பம் தாங்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தேவையறிஞ்சு செலவு பண்ணிங்கன்னா நல்ல காசு மிச்சம் இல்லை. மற்றபடி அந்யோன்யத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. சரிங்களா? காதல் உறவை பொறுத்த வரைக்கும் காதலருக்கு ஒரு மகிழ்ச்சியான, உற்சாகம் தரக்கூடிய, ஒரு குதூகலம் தரக்கூடிய அருமையான நாள். உங்கள் துணையின் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கும். கல்யாணம் பற்றிய, திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை கூட இன்றைக்கி பேசக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பசங்குலைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் தானுங்க, 6ஆம் வீட்டில் ஆமாம் 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி பசங்குலைகளாக படிப்பில் வரக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றி காணக்கூடிய தன்மை இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக் வருதே சார், படித்தது சார், எழுதி பார்த்தா சார், இங்கே வீட்டில் புரிஞ்சது இங்கே வந்து மறந்து போச்சே சார் தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் மெமரியில் ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கவனமாக படிங்க. சரிங்களா? நட்சத்திரம் பார்க்குறப்ப உத்தராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஒரு பண விஷயத்தில் அதிக கவனம், கொடுக்கல் வாங்கல உஷாராக இருக்கணுங்க. பணங்காசெல்லாம் வெளியில் கொண்டு போனீங்கன்னா பத்திரமா கொண்டு போயிட்டு வாங்க. என்ன காரணம் அப்படின்னா நட்சத்திரின் அதிபதி சூரியன் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனுடன் சேர்ந்து இருக்கங்காட்டி வருமானம் அதிகரித்து கொடுப்பார். வருமானத்தில் பஞ்சம் இல்லை, தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்க போது இருந்தால் கூட செலவுகள் கொஞ்சம் ஏமாந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஒரு உடல் சார்ந்த ஒரு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓய்வு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஓய்வு எடுத்துக்கோங்க, அலைச்சல் அதிகம் ஓய்வு எடுத்துக்கோங்க, அப்போ தேவை கண்டிப்பாக. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திரன் 8ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்துட்டாருங்க. அதனால் அலைச்சல் மற்றும் மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்பு தெரியுதுங்க. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி உற்சாகத்துக்குலாம் பஞ்சம் இருக்காது, சூப்பராக தான் இருக்கிறீங்க. சரிங்களா? அதே சமயத்தில் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குதுங்க. ஆமாம், அப்படித்தான் தெரியுது. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் வந்துங்க உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைஞ்சு தான் இருக்கார். மறைஞ்சிருக்காருன்னு யோசனை பண்ணனால இருந்தால் கூட ராசியின் அதிபதி சனி இருக்கார்ல, அவர் வந்து 3ஆம் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்களுக்கு மறைஞ்சிருந்தாலும் அந்த சனியின் தாக்கத்தால் தைரியம் இருக்கும், உற்சாகம் அதிகரிக்கும், கொஞ்சம் நல்ல பலன் தான் இன்றைக்கி அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நல்லது. குறைஞ்சபட்சம் சனி பகவானுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க, நல்லா தெளிவாக இருக்குது. இன்றைக்கி போயிட்டு விட்டுங்களா? நல்லது உழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. கும்பராசினர்களே இன்றைக்கி லக்ன வீட்டில் ராகனா இருக்கார், 2ஆம் வீட்டில் சனியனா இருக்கார், 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது சந்திரன் இருக்காங்க, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குதுங்க, 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க, 12ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்? பொதுவாக பார்க்குறப்ப வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்காட்டி உத்தியோகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் நினச்சா ஜெயிச்சிருவீங்க, அந்தளவுக்கு தன்மை நல்லாயிருக்கு. எல்லாத்துடைய ஆதரவு அமோகமாக இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கங்காட்டி பண வரவு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி விலைக்கு தெரியும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சூப்பரான நாளுங்க இன்றைக்கி உங்களுக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராகு இருக்காருங்க, 2ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை கவனத்துடன் செயல்படணும். நீங்கள் ஒரு நினச்சி முதலீடு போடுவீங்க, அது ஒரு வேறு மாதிரி இழுத்துட்டு போயிடும், அதனால் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் நார்மலாக நடந்துட்டு இருந்தால் ஒரு திடீர் லாபம் வரக்கூடிய ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ரைட்டுங்களா? ரெகுலரில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி 7ஆம் வீட்டில் கேதுவும் சந்திரன் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில். அதனால் குடும்ப விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கணும். ஏதாவது வந்து 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி எல்லோரும் பேசுங்க, முடிவெடுங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ரைட்டுங்களா? உறவுகள் விஷயத்தில் அவ்வளோ ஜாக்கிரதை இருக்கணுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் மத கேது சந்திரன் இருக்கங்காட்டி கணவன் மனைவி உறவில் கூட சின்ன குழப்பமான சூழல். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி தன்மை இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசி கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்து கொஞ்சம் தாம்பத்தியத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. காதல் உறவு அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி 5ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். அதனால் காதலிக்கு நல்ல நாள். எப்பவுமே காதல்களை ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி. பொறுமையுடன் செயல்பட்டு நீங்கள் குரு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட சொல்கிறார். பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா உங்கள் காதல் வெற்றி பெறும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் குருவினுடைய அருளால். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் காதலை பொறுத்த வரைக்கும். பசங்குலையில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ஆம் வீட்டில் குரு வக்ரமாக இருக்கங்காட்டி பசங்களை கல்வியில் அதீத ஆர்வம் காட்டுவாங்க. புதுசாக கற்றுக்கணும், எப்படியெல்லாம் தொழில்முறை சார்ந்து படிக்கணுங்கிற தெளிவு வெளிப்படும். கேட்டுங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே நல்ல பலனே கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல எதிர்பார்க்காத ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு லாபகரமான ஒரு யூஸ்ஃபுல்லான டே அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க? செவ்வாய் வந்து 11ல் இருக்கார். 11ல் உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்கள் மூலியமாகவோ நண்பிகள் மூலியமாகவோ உற்ற உறவுகள் மூலியமாகவோ கண்டிப்பாக ஒரு உந்துதல் சக்தியை ஹெல்ப் பண்ணுவார். அதனால் தைரியமாக இருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களே சூப்பராக இருக்குதுங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புதிய நபர்களுடன் ஒரு நட்பு ஏற்படும். இந்த நட்பு கொஞ்சம் உன்னதமான ஒரு நட்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் பேச்சு திறன் மூலம் தொழில் வியாபாரம் வேலையில் ஜெயிக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு லக்னத்தில் இருக்குங்காட்டி தன்னம்பிக்கை அதிகரித்து கொடுப்பாங்க, புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சதயத்தை பொறுத்த வரைக்கும்.
ஓய்வு கொஞ்சம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கங்களேன். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது நல்ல பேர் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கிடைக்கும். பொது காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, வாடிக்கையாளர் சந்தித்தாலும் சரி, நல்ல பேர் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. காரணம் என்னென்னா, உங்கள் நட்சத்திர அதிபதி குரு வக்ரமான ஸ்டேட்டில் 5ல் இருக்கார். அதனால் உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய திறமை வெளிப்படும். 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு எண்ணம் வலுப்பெறும். அதனாலே நல்ல பேர் எடுக்குங்க புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நீங்கள் திருமால் கோயில் பக்கத்தில் இருந்தால் துளசி மாலையை போட்டி சாத்தி பாருங்கள். இல்லை திருமால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோதான். போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது பலிக்கும், நல்லது நடக்கும். போயிட்டு வரட்டுங்களா? சந்தோஷம். வாங்க மீனராசி அன்பர்களே, இன்றைக்கி லக்னத்திலே சனி இருக்கார். 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் கேது சந்திரன் சேர்ந்துருக்காங்க. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்கார். 12ஆம் வீட்டில் ராகனன் தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிற உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அமைப்பை வச்சு உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உங்களை கிட்ட சேர்ந்தவே மாட்டாங்க. மறைமுக எதிரியான தெரிச்சு ஓடிடுவாங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் வேலை உண்டு இருப்பீங்க. அதனால் உங்களுடைய கருத்துக்களுக்கு அதிக மரியாதை உண்டு. உங்கள் மேலே ஒரு நன்மதிப்பு இன்றைக்கி அதிகரிக்க போகுது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் அமைப்பு இருக்குங்காட்டி அதிர்ஷ்டம் கூட இருக்குது. இன்றைக்கி பதவி உயர்வு, ஒரு சப்போர்ட்டிங்கிட்டே வர கடன் கூட வரும். வேலையில் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா தேர்ந்து வரும்னு வச்சுக்கோங்க. சரிங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே சனி இருக்கார். அதனால் அவரை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. 12ஆம் வீட்டில் யார் இருக்கார்? ராகு இருக்கார். அதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசு பணம் போடுறீங்களா, அதெல்லாம் தொழில் வியாபாரம் கவனமாக இருக்கணுங்க. வெளிநாட்டு தொடர்புடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆதாயம் உண்டு. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஏசிட்டிஸ் தொழில் வியாபாரம் போகட்டும். புதுசாக ஒரு முயற்சி இன்றைக்கி வேண்டாங்கிற மாதிரி தன்மையில் இருக்குது. ரைட்டுங்களா? குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி 6ல் இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரன் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் யார் வண்டி வாகனத்தில் போனால் கூட ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. மற்றபடி தாய் வழி உறவுன்னு சொல்லக்கூடிய தாய்மாமன் வகையில் உறவு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் சப்போர்ட் குடும்பத்துக்கு உண்டு உங்களுக்கு. மற்றபடி கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இன்றைக்கி 7ஆம் வீட்டில் கிரகங்கள் எதுவும் இல்லை, காலியாக தான் இருக்காங்க. அதனால் உறவு நிலை சீராக இருக்குது. யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இருந்தால் கூட 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா துணையுடன் இருந்து ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டா? குளிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அம்மனியோட கோயிலுக்கு அளவுலாக இருக்கலாம். கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இல்லறம் தாம்பத்தியம் சிறப்பாக உண்டான வாய்ப்பை அந்த கடவுள் அருள்வார். பிரச்சனை இல்லை. போயிட்டு வாங்க. காதல் உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ல் சுக்கிரன் இருக்கார். அதனால் காதலருக்கு இன்றைக்கி மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லைங்க. சுக்கிரன் அள்ளி அள்ளி தரப்போகிறார் அன்பை. துணையுடன் நல்ல புரிதல் உண்டாகும். நேரத்தை கழிப்பீங்க. திருமண வாய்ப்புகளை கூட காதலை தாண்டி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. 2 பேருக்கு இணக்கமான சூழல் தானே. முருகா, பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாக இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பசங்க பிள்ளைகளுக்கு படிப்பில் நல்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி படிப்பீங்க. அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். ஒன்றும் சிரமம் இல்லைங்க முருகா. நட்சத்திர பலன் போடணும் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா, இன்றைக்கி போராட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத லாபம் உயர்வு மற்றும் எல்லாம் நினச்சபடி கிடைக்கும். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி யாராக இருக்கார்? குரு வக்ரமாக 4ஆம் வீட்டில் இருக்கார். ஆமாம், 4ஆம் வீட்டில் இருக்காடி தாயின் ஆதரவும் சொந்த வீடு யோகமும் உங்களுக்கு உண்டு. சூப்பரான புரட்டாதி என்ஜாய் பண்ண போகிறீங்க. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு ஒரு அருமையான நாள் அப்படின்னா நல்ல நாள் தானுங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கணும். அது மட்டும் வரும். கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய நாளில் கொஞ்சம் உத்திரட்டாதி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி. அதுதான் உங்களுக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்குறார். அந்த சனி வந்துங்க லக்னத்திலே இருக்கார். அதனால் பொறுப்புகள் அதிகரிக்கும். சற்று பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாரு. சோம்பேறித்தனமும் அதிகரிக்கும். வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு பல பேருக்கு இருக்குது. காரணம் உத்திரட்டாதியினோட தன்மை எப்படி இருக்குது? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2026 அமைப்பு மாறுது. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு செலவுகள் அதிகரித்தா கூட மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை, சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை. ஹாப்பினஸ் டே அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ரைட்டுங்களா? காரணம் நட்சத்திரத்தின் அதிபதி இருக்கக்கூடிய புதன் வந்து எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து இருக்குங்காட்டி அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பார். கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரிகிறார். தொலைதூர தொடர்புகள் மூலம் நன்மை கூட உண்டு. ரேவதி பஞ்சமில்லாத நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு மனசார கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடலையை வாங்கி சாத்தி வழிபடுங்க. பிரச்சனைகளை அவர் முன்னின்று தீர்த்து வைப்பார். நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. மீண்டும் நாளைய ராசி பலனில் சந்தோஷமாக சந்திப்போம். கவலையெல்லாம் நீங்களும்னா சென்னிமலை முருகனை மனசார ப்ரே பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண தடையை நீக்கி கொடுப்பார் சென்னிமலை முருகன். உண்மைதானுங்க. வந்து பாருங்கள். ரைட்டுங்களா? ஹெல்ப் ஏதாவது வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சென்னிமலைக்காக நான் பண்ணித்தரேன். உங்களுக்காக நான் சென்னிமலைக்கு பண்ணித்தரேன். நல்லது வழிகட்டும். தேங்க்யூ. முருகா சரவம்.